160 லட்சம் கோடி. உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பை நிறுத்திய ஈரான். அராம்கோ மீதே அட்டாக். மேற்கு உலக நாடுகள் தூக்கத்திலிருந்து எழாத நேரத்தில் சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ராஸ் தனூரா பகுதியில் பெரும் வெடிச்சத்தம் கேட்டது. ஈரானின் சகீர் 136 ரக ட்ரோன்கள் அராம்கோ சுத்திகரிப்பு நிலையத்தை நோக்கி பாய்ந்தன. தாக்குதலில் அங்கு சிறிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டாலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைக்காக அந்த ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த ஒரு செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 10% வரை எகிரியது. இது வெறும் ஒரு ஆலை மீதான தாக்குதல் அல்ல, உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பை நிறுத்தும் முயற்சி என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். சாதாரண ஒரு கம்பெனி என்று நினைத்துவிட வேண்டாம். அராம்கோ என்பது சவுதி அரேபியாவின் அரசுக்கு சொந்தமான எரிசக்தி நிறுவனமாகும். 1930களில் அமெரிக்காவுடன் இணைந்து தொடங்கப்பட்டு பின்னர் முழுமையாக சவுதி அரசின் வசமானது. உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 10ல் ஒரு பகுதியை அராம்கோ தான் பூர்த்தி செய்கிறது. சவுதி நாட்டின் மொத்த வருமானத்தில் பெரும்பகுதி இந்த நிறுவனத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அதன் மதிப்பு சொல்லப்போனால் தலை சுற்றும் அளவுக்கு இருக்கும். 2026 தற்போதைய நிலவரப்படி அராம்கோவின் சந்தை மதிப்பு சுமார் 1.8 டிரில்லியன் முதல் 2 டிரில்லியன் வரை இருக்கும். அதாவது சுமார் 160 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களுக்கு இணையாக உலகின் டாப் 5 மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. தினமும் சுமார் 1.2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. அராம்கோ தும்பினால் உலகிற்கே காய்ச்சல் வரும் என்பதுதான் உண்மை. இதன் வலிமைக்கு சில காரணங்களும் உள்ளது. அராம்கோ தனது உற்பத்தியை சற்று குறைத்தால் போதும், அமெரிக்கா முதல் இந்தியா வரை பெட்ரோல் விலை தாறுமாறாக உயரும். சவுதி அரேபியா தனது அரசியல் செல்வாக்கை நிலைநாட்ட அராம்கோவை ஒரு பிரம்மாண்ட ஆயுதமாக பயன்படுத்துகிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கிணறுகளான கவார் போன்றவற்றை நவீன தொழில்நுட்பம் மூலம் கட்டுப்படுத்துவது இவர்கள்தான். ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்த நிலையில் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போருக்கு வழிவகுக்குமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா இந்த விவகாரத்தில் எப்படி தலையிடும் என்பதை பொறுத்தே உலக பொருளாதாரத்தின் எதிர்காலம் அமையும். ராஸ் தனூரா ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஒருவேளை நீண்ட நாட்களுக்கு நீடித்தால் உலக பொருளாதாரமே ஒரு நொடி ஆடி போகும். மற்ற அராம்கோ மையங்களை ஈரான் தாக்கினால் மொத்தமாக ஆட்டமே காலியாகும். முக்கியமாக இதனால் இந்தியாவில் உள்ள பெட்ரோல் டீசல் விலையில் அதிர்வலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது.